நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. கடுவெளி சித்தர் பாடல் விளக்கம். குரு மாணவி உரையாடல் வடிவில். நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. மெத்தக் கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. என்ன காக்கை பாடினி, இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாய் போலிருக்கிறது. ஆனந்த களிப்பு பாட்டெல்லாம் பாடுகிறாய். ஆமாம் குருவே, இந்த தாளம் எனக்கு மிகவும் பிடிக்கும். குயவனிடம் ஒரு பானையை வாங்கி வந்து சந்தோஷத்தில் ஆடி அதை கீழே போட்டு உடைத்த ஒரு முட்டாள் ஆண்டியின் கதையை சொல்லும் பாட்டு இது. கேட்கவே வேடிக்கையாக இருக்கும். இது வேடிக்கை பாட்டல்ல காக்கை பாடினி, இது மனித குலத்தின் முகத்திரையை கிழிக்கும் ஒரு மாபெரும் தத்துவப் பாட்டு. இதை இயற்றியவர் கடுவெளி சித்தர். மேலோட்டமாக பார்த்தால் நீ சொன்ன முட்டாள் ஆண்டியின் கதைதான். ஆனால் இதன் ஒவ்வொரு வார்த்தையும் நம் ஒட்டுமொத்த வாழ்க்கை கதையையும் கூறிவிடுகிறது. அப்படியா குருவே? இதில் அப்படி என்ன வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது? வா, முதலில் இந்த பாடலின் சொல்லழகையும் அணியழகையும் பார்ப்போம். அதன் பிறகு பொருளுக்குள் செல்வோம். இந்த பாடல் முழுவதும் உருவக அணி என்ற அழகிய இலக்கிய உத்தியால் பின்னப்பட்டுள்ளது. அதாவது சொல்ல வந்த தத்துவத்தை நேரடியாக சொல்லாமல் ஒரு குறியீட்டு கதையாக சொல்வது. மேலும் இதன் சந்தனயத்தை பார். ஆண்டி, வேண்டி, தோண்டி, உடைத்தாண்டி என்று முடியும் இயைவு தொடை சொற்கள் படிப்பவர்களின் மனத்தை எப்படி தாளம் போட வைக்கின்றன பார்த்தாயா? ஆமாம் குருவே, தாளம் அருமையாக இருக்கிறது. சரி, இதிலுள்ள உருவதங்கள் என்னென்ன? முதல் வரியை கவனி. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. நந்தவனம் என்றால் என்ன? அழகிய பூஞ்சோலை. சரி, ஒரு பூஞ்சோலையில் பல வண்ணப் பூக்கள் இருக்கும், வாசனை இருக்கும், பட்டாம்பூச்சிகள் பறக்கும், பார்த்தால் கண்ணை பறிக்கும், மயக்கும். கடுவெளி சித்தர் நந்தவனம் என்று எதை சொல்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தை. இந்த சம்சார உலகமும் நந்தவனத்தைப் போலத்தான். ஆசை, பணம், பதவி, அழகு என்று பல கவர்ச்சிகளை காட்டி நம்மை மயக்கும். அட, உலகம் நந்தவனமா? அப்படியானால் அந்த ஆண்டி யார் குருவே? அந்த ஆண்டி வேற யாரும் அல்ல, நீதான், நான் தான். அதாவது மனித ஜீவன்தான். ஐயோ, என்னை ஒரு ஆண்டி என்கிறாரா? உன்னை மட்டுமல்ல, உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் தான். ஆண்டி என்றால் எதுவும் இல்லாதவன் என்று அர்த்தம். நீ இந்த பூமிக்கு வரும்போது எதையாவது கொண்டு வந்தாயா? இல்லை. இங்கிருந்து போகும்போது உன்னுடைய வீடு, வாசல், வங்கியின் பண இருப்பு எதையாவது கொண்டு போவாயா? இல்லை. உண்மையில் மனித உயிர் என்பது ஓர் ஆண்டிதான். தற்காலிகமாக இந்த நந்தவனத்தில் உலாவ வந்திருக்கிறது. ஆஹா, முதல் வரியிலேயே இவ்வளவு ஆழமா? அடுத்த வரி, 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 மாதம் என்றால் என்ன குருவே? 4 அல்லது 6 மாதங்கள் என்று சொல்கிறாரா? 4 கூட்டல் 6 10 என்று பொருள் கொள்ள வேண்டும். 4 மாதம் என்றால் 10 மாதம். ஓ, 10 மாதமா? ஓ, தாயின் கருவறையில் குழந்தை இருக்கும் காலம் 10 மாதம்தானே? மிகச்சரி. ஒரு மனித உயிர் இந்த பூமிக்கு வரவேண்டும் என்றால் தாயின் கருவறையில் 10 மாதம் காத்திருக்க வேண்டும். யாரை வேண்டி காத்திருக்க வேண்டும்? குயவனை வேண்டி. குயவன் என்பவன் யார்? மண்ணை குழைத்து பானை செய்பவன். இங்கே குயவன் என்பது இறைவன், பிரம்மா அல்லது பரம்பொருள். பஞ்சபூதங்கள் என்ற மண்ணை குழைத்து மனித உடலை செய்கிற குயவன் என்று இறைவனை சித்தர் உருவகப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆண்டியாகிய உயிர் பல்லாயிரம் பிறவிகள் எடுத்து புண்ணியம் செய்து ஒரு மனித கர்ப்பத்தில் புகுந்து, இறைவா, எனக்கு கூன், குருடு, செவிடு, பேடு இல்லாத மனித உடல் கொடு என்று 10 மாதங்கள் தவம் கிடந்து வேண்டுகிறது. ஔவையார் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதினினும் கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்றாரே. அதைத்தான் கடுவெளி சித்தர் இப்படி சொல்கிறார். கேட்க கேட்க புல்லரிக்கிறது. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இங்கே தோண்டி என்று மனித உடலை சித்தர் குறிப்பிடுகிறார் என்று புரிந்து கொண்டேன். உருவக பொருள் புரிந்துவிட்டது. ஆனால் அதற்கான நேரடி பொருள்தான் எனக்கு தெரியவில்லை. தோண்டி என்றால் என்ன ஆசானே?
நீ இந்த தலைமுறை பெண் என்பதால் உனக்கு தெரியவில்லை. தோண்டி என்பது நீர் இறைக்க பயன்படுத்தும் ஒரு வகை மண்பாண்டம். அது இங்கே மனித உடலின் குறியீடாக சித்தரால் கையாளப்பட்டிருக்கிறது. பனை ஓலை, உரோகங்கள் போன்றவற்றாலும் தோண்டி செய்யப்படுவது உண்டு. இங்கே மண்ணால் செய்யப்படும் தோண்டியையே சித்தர் உருவகமாக குறித்திருக்கிறார். குயவன் செய்வது தோண்டி, இறைவன் என்னும் குயவன் செய்வது மனித உடல் என்னும் தோண்டி. மண்ணால் செய்யப்பட்ட தோண்டி மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய பொருள். கிணற்றிலிருந்து நீர் முகக்கும்போது கிணற்றின் பக்கச் சுவர்களில் மோதி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோலத்தான் மனித உடலும் எந்நேரமும் உடைந்து விடலாம் என்னும் ஆபத்தான நிலையில் தோண்டி இருப்பதைப் போலத்தான் எந்நேரமும் அழிந்து விடலாம் என்னும் ஆபத்தான நிலையில் மனித உடல் இருக்கிறது. 10 மாதம் தவம் செய்து இறைவனை வேண்டி இந்த தோண்டியை, அதாவது மனித உடலை ஜீவன் எதற்காக வாங்கியது? இந்த உடலை வைத்து ஞானம் என்ற தண்ணீரை இறைத்து இறைவனை அடையலாம் என்றுதான் வாங்கியது. ஆனால் அந்த முட்டாள் ஆண்டி ஜீவன் இங்கே வந்து என்ன செய்தான்? அதைத்தான் கடைசி வரியில் சொல்கிறார். மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அதுதான் மனிதனின் மிகப்பெரிய சோகம். மெத்த கூத்தாடி. கூத்து என்றால் இங்கே நடனம் அல்ல, அகந்தையின் ஆட்டம். நான், எனது, என் பணம், என் அதிகாரம், என் அழகு என்று இந்த உலக மாயையில் சிக்கிக்கொண்டு ஆடும் ஆட்டம். காமம், குரோதம், லோபம், மோகம் என்று பலவிதமான கூத்துகளை மனிதன் ஆடுகிறான். அப்படி ஆடி ஆடி கடைசியில் என்ன செய்கிறான்? எந்த உடலை வைத்து முக்தி அடைய நினைத்தானோ அந்த உடலை வியாதியிலும் தீய பழக்கங்களிலும் சிக்க வைத்து எந்த பயனுமில்லாமல் அநியாயமாக மரணத்தில் போட்டுடைத்து விடுகிறான். குருவே, நான் இதுநாள் வரை இதை ஒரு வேடிக்கை பாட்டு என்று நினைத்திருந்தேன். ஆனால் இது மனித பிறவியின் மொத்த சாரத்தையும் சொல்லும் மாபெரும் வேதாந்தம் அல்லவா? நந்தவனம் என்பது உலகம், ஆண்டி என்பது மனித உயிர், குயவன் என்பது இறைவன், 4 மாதம் என்பது தாயின் கருப்பையில் 10 மாதம், தோண்டி என்பது மனித உடல், கூத்து என்பது அகந்தையின் ஆட்டம், உடைத்தல் என்பது மரணம், அதாவது பயனற்ற வாழ்வு வாழ்ந்து முடிந்து போதல். இவ்வளவு பெரிய தத்துவத்தை வெறும் 4 வரிகளில் படிக்காது பாமரனுக்கும் புரியும் நாட்டுப்புற மெட்டில் தாளத்தில் ஒரு சித்தரால்தான் கொடுக்க முடியும். அதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பும் சித்தர்களின் கருணையும். உயர்ந்த உண்மைகளை சாதாரண ஒரு மண்பாண்டம் உடையும் கதைக்குள் வைத்து தந்துவிட்டார்கள். இந்த உடம்பு என்ற மண்பாண்டம் உடையத்தான் போகிறது, அது இயற்கையின் விதி. ஆனால் அதை கூத்தாடி, அதாவது அகந்தையாட்டம் போட்டு உடைக்கக்கூடாது. அந்த பானையை பயன்படுத்தி ஞான தண்ணீரை குடித்துவிட்டு அதன் பிறகு அந்த பானை உடைந்தால் எந்த நஷ்டமும் இல்லை. பானையை பாதுகாப்பது நோக்கமல்ல, பானையை பயன்படுத்துவதே நோக்கம். மிக்க நன்றி குருவே. கடுவெளி சித்தரின் இந்த 4 வரிகள் இன்று என் அகக்கண்ணை திறந்துவிட்டன. இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த கூத்தும் ஆடாமல் இந்த தோண்டியை பத்திரமாக பயன்படுத்தி பரம்பொருளை அடைய முயற்சி செய்வேன். அந்த தெளிவே உனக்கு வழிகாட்டட்டும் காக்கை பாடினி. இப்படிப்பட்ட அழகான தத்துவ பாடலை பாடிய கடுவெளி சித்தரின் வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா குருவே? அவர் யார், எங்கு வாழ்ந்தார்? அருமையான கேள்வி காக்கை பாடினி. பல தமிழ் சித்தர்களைப் போலவே இவருடைய உண்மையான பெயரும் பிறந்த ஊரும் யாருக்கும் திட்டவட்டமாக தெரியாது. அவர் வரலாறே ஒரு மர்மம்தான். ஆனால் அவர் பெயர் எதை குறிக்கிறது என்று தெரிந்தால் அவர் யார் என்று உனக்கு புரிந்துவிடும். கடுவெளி என்றால் என்ன தெரியுமா? கடு என்றால் எல்லையற்ற, பிரம்மாண்டமான. வெளி என்றால் ஆகாயம், சூன்யம் அல்லது வெட்டவெளி. வெட்டவெளியா? ஆகாயத்தை ஏன் அவர் பெயராக வைக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் உருவ வழிபாட்டை அறவே தவிர்த்தவர். கடவுளுக்கு உருவமோ பெயரோ எல்லையோ கிடையாது. கடவுள் ஒரு பிரம்மாண்டமான வெட்டவெளி என்று உணர்ந்தவர். அந்த வெட்டவெளியையே தியானம் செய்து அந்த வெளியோடு வெளியாய் கலந்ததால்தான் மக்கள் அவரை
கடுவெளிச் சித்தர் என்று அழைத்தார்கள். ஆஹா, அவர் பெயரிலேயே இவ்வளவு பெரிய வேதாந்தமா? சரி குருவே, அவர் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறதா? இருக்கிறது. அவர் வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு பிரபலமான செவிவழி கதை உண்டு. இந்த கதையின் முடிவில்தான் நாம் இப்போது பேசிய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற பாடலே பிறந்தது என்று சொல்வார்கள். அப்படியா? என்ன கதை அது குருவே? கடுவெளிச் சித்தர் ஒரு மரத்தடியில் வெட்டவெளியை நோக்கி பல மாதங்களாக கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவம் செய்யும் உக்கிரம் ஊர் அரசனுக்கு தெரிந்தது. இவன் உண்மையிலேயே ஆசைகளை துறந்த ஞானியா இல்லை வேஷதாரியா என்று அரசன் சோதிக்க நினைத்தான். ஊரிலேயே மிக அழகான ஒரு நாட்டிய பெண்ணை அனுப்பி அவருடைய தவத்தை கழைக்கச் சொன்னான் அரசன். அந்த பெண் சித்தரின் முன் சென்று பல நாட்கள் நடனமாடினாள், சேவை செய்தாள். ஒரு நாள் மழை பெய்தபோது சித்தர் கண் விழித்தார். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அவளுக்கு தம்மேல் போர்த்தியிருந்த ஆடையை கொடுத்தார். காலம் உருண்டது. அந்த பெண் கர்ப்பமாகி ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்தாள். என்னது? ஒரு சித்தரா இப்படி செய்தார்? அப்படியானால் அவர் தவம் கலைந்து விட்டதா? அவசரப்படாதே. ஊர் மக்களும் உன்னை போல்தான் அதிர்ச்சியடைந்தார்கள். பார்த்தாயா, இவன் பெரிய சித்தர் என்று வேஷம் போட்டான், இப்போது ஒரு நாட்டிய பெண்ணுக்கு குழந்தையை கொடுத்து விட்டான் என்று ஊரே சிரித்தது. அரசனுக்கும் சந்தோஷம், இவன் போலியானவன் என்று. அப்போது ஊரில் ஒரு திருவிழா. அரசன் அந்த சித்தரை அங்கே வரவழைத்தான். மக்கள் அவரை பார்த்து கேலி செய்தார்கள். அந்த நாட்டிய பெண்ணும் குழந்தையை கையில் ஏந்தியபடி அங்கே வந்து நின்றாள். அப்போது கடுவெளிச் சித்தர் எவ்வித சலனமுமின்றி வானத்தை பார்த்தார். இறைவா, நான் இந்த பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபட்டது உண்மை என்றாலும், உண்மையான துறவியாக எந்த பற்றுதலும் இல்லாமல் தூய்மையாக இருப்பது உண்மையானால், இதோ இந்த பெண் கையில் இருக்கும் குழந்தை ஒரு மண்பானையைப் போல சுக்குநூறாக உடைந்து போகட்டும் என்று சாபமிட்டார். ஐயோ, என்ன ஆனது குருவே? அவர் சொல்லி முடித்த மறுகணம் அந்த குழந்தை அவர் கண்முன்னே ஒரு சுட்ட மண்பானையாக மாறி டமார் என்று கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. அதுவரை அவரை பழித்து வந்த ஊர் மக்கள் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். அதற்கு பிறகுதான் உடைந்த அந்த பானையை பார்த்து நந்தவனத்தில் ஓர் ஆண்டி என்ற இந்த பாடலை அவர் பாடினார் என்று ஒரு கதை உண்டு. குருவே, கேட்கவே சிலிர்க்கிறது. ஆனால் ஒரு குழந்தையை பானையாக மாற்றி உடைப்பது, இது நிஜமாக நடந்திருக்குமா? அப்படி நடந்தாலும் பழிபாவம் அறியாத குழந்தையை அழிப்பது நியாயமா? நான் முன்பே சொன்னதுதான், காக்கைவாடினி, இது போன்ற கதைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இத்தகைய அதிசய கதைகளிலெல்லாம் பெரும்பாலானவை உருவகங்கள்தான். அரசன் சோதிப்பது மாயை நம்மை கவரும் விதம். நாட்டிய பெண் உலக ஆசைகள். குழந்தை பிறப்பது அந்த ஆசையால் உருவாகும் கரும விளைவு. குழந்தை பானையாக உடைவது ஓர் உண்மையான ஞானி தன்மேல் உலகப் பழிகள் விழுந்தாதும் தன் ஞானத்தீயால் அந்த கர்ம விளைவு என்ற பானையை சுக்குநூறாக உடைத்து விடுவான் என்பதைச் சொல்வது. அதாவது அவனது நான் அற்றுப்போய் எப்போதும் ஆத்மஸ்வரூபமாகவே அவன் தன்னை உணர்வதால் அவனது செயல்களால் விளையும் நன்மை தீமைகள் அவனை பாதிப்பதில்லை என்பதுதான் இதன் தத்துவம். கர்ம விளைவுகள் சூழ்ந்த போதிலும் கடுவெளிச் சித்தர் அவற்றை உடைத்தெறிந்து தம் தூய தன்மை மாறாதிருந்தார் என்பதுதான் பின்னாளில் ஒரு கதையாக பின்னப்பட்டிருக்க வேண்டும். அப்பாடா, இப்போதுதான் மூச்சு சீராக வருகிறது குருவே. வெட்டவெளி என்ற கதை மிகவும் ஆழமாக இருக்கிறது. அவரது பாபம் செய்யாதிரு மனமே என்ற பாடலையும் நான் பள்ளியில் படித்திருக்கிறேன். கடுவெளி சித்தர் ஒரு மாபெரும் ஞானக்கடல் என்று இப்போது உணர்கிறேன். மிகச்சரி காக்கை பாடினி, உருவங்களைத் தாண்டி அருவத்தை நோக்கியும் சடங்குகளைத் தாண்டி மனத் தூய்மையை நோக்கியும் மனித சமூகத்தை அழைத்த மாபெரும் வழிகாட்டி கடுவெளிச் சித்தர். அவருடைய அந்த வெட்டவெளி உனக்குள்ளும் பரவட்டும். ஓம் சிவாய நம. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி, உலகமென்னும் நந்தவனத்தில் ஜீவன் என்னும் ஆண்டி ஒருவன் 10 மாதங்கள் தாயின் கருவறையில் இருந்து இறைவன் என்னும் குயவனிடம் வேண்டி அவன் செய்து கொடுத்த உடல் என்னும் தோண்டியை பெற்றுக்கொண்டு வந்தான்
அதை வைத்து ஞானமென்னும் நீர் இறைத்து ஆத்ம தேடலாகிய தாகத்தை தணித்து கொண்டு பயன்பெறாமல் மிக்க ஆணவத்தால் ஆட்டம் போட்டு அந்த உடற்பாண்டத்தை வீணாக மரணக் குழியில் போட்டு உடைத்து விட்டானடி. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.